ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? விடாமுயற்சி. இந்த விடாமுயற்சியை தான் நம்ம இன்னைக்கு ஒரு கதையா பார்க்க போறோம். எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கதை தான். ஆனா நான் திரும்பவும் சொல்லி ஞாபகப்படுத்தலாம்னு நினைக்கிறேங்க. நம்ம 1வது படிக்கும்போது ஒரு கதையை படிச்சிருப்போம். ஒரு காக்கா ரொம்ப தண்ணிக்கு தாகத்துல இருந்தது. அப்போ ஒரு பானையில கொஞ்சமா தண்ணி இருந்துச்சு. அந்த தண்ணியை குடிக்கிறதுக்காக எட்டி எட்டி பார்த்தது கிடைக்கல. ஆனா நம்ம பக்கத்துல இருந்த கல்லை ஒவ்வொன்றா பொறுக்கி பொறுக்கி போட போட தண்ணி மேல சந்தோஷமா தாகம் தீர குடிச்சிட்டு போச்சுன்னு நமக்கு ஒரு கதையை சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது எத்தனை பேர்த்துக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. அந்த 1ஆம் கிளாஸ்ல நமக்கு விடாமுயற்சியை பத்தி சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த காக்கா மாதிரி நாமளும் வெற்றிக்காக போராடிட்டே இருக்கணுங்க. தொடர்ந்து போராடுறது தான் அந்த வெற்றி நமக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம அந்த கதையை தான் ஞாபகம் வச்சிருப்போமோ தவிர அதுல இருக்க விஷயத்த நம்ம மறந்துடுவோம்ல. நம்ம கூட நம்ம வாழ்க்கையில சில விஷயங்கள் பண்ணிட்டே இருப்போம். அதுல வெற்றி கிடைக்குதோ இல்லையோன்னு யோசிக்கிறதே கிடையாதுங்க. ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு விட்டுறது. ஆனா நம்மளோட விடாமுயற்சியை போட்டுக்கிட்டே இருந்தோம்னா காக்காவுக்கு தண்ணி கிடைச்ச மாதிரி உங்களுக்கும் கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். முயற்சி பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பா வெற்றி அடையும். பாய்.